எங்களை பார்த்து இவங்களுக்கெல்லாம் பயம் இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு, புதுசாக இந்த வேலையெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்கார். யார் இவர்? யார் மீது இந்த விமர்சனம் பார்த்துருவோம் வாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அவர் ஒரு மேடையில் பேசுகிறார். இப்போல்லாம் விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் இருந்து. ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இவங்க கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு துண்டை போட்டவங்களெல்லாம் பிடிச்சி தாவேக்க நிர்வாகி அரெஸ்ட் பண்ணப்பட்டார், கைது செய்யப்பட்டார், அப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் யாரா என்னடான்னு போய் பார்த்தா 10 நாளைக்கு முன்னாடி தான் சேர்ந்துருக்கான். அவன் புதுசாக இப்போது துண்டு போட்டவே வேணும்னா நம்ம துண்டை போட்டு அது ஒரு பிரச்சனையாக்கி அப்படியே நம்மளோட பேரை காலி பண்ணுறாங்களாமா அப்படின்னு ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கிறதா இப்போ ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ இதில் என்ன சோகமான விஷயம் அப்படின்னா, கட்சி ஆரம்பித்த புதிய கட்சிகள் இப்போ புதுசாக இப்போ ஒரு கட்சி வருது அப்படின்னா வேறு கட்சியில் இருக்கவங்களாம் புதுசாக போய் இணைய தான் செய்வாங்க. இணைஞ்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களோ நிர்வாகிகளோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு என்னத்தை சொல்கிறது, அதை பிடிச்சி போட்டால் உடனே வந்துட்டு வேணும்னே பண்ணுறாங்க, எங்கள் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு வேணும்னே, இப்படி வேணும்னே ஒருத்தர் போய் போலீஸில் போய்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி மாட்டோம், என்ன பேசுகிறாங்க ஏது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுச்சு. சரி ரைட் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, வாட் இஸ் த ரீசன்? இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் என்னென்னு ஆனந்த் அவர்கள் நினைக்கிறாருன்னா, தாவேக்காவை பார்த்து ஆளுங்கட்சிக்காரங்க பயப்படுறாங்க, பயங்கர பயம். ஐயோ ஏன் எங்களை பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ பயம்? ஏன் இவ்வளோ பெரிய ஒரு நாடகம் பண்ணுறீங்க நீங்கள்? எங்களை பார்த்து அவ்வளோ பயம் உங்களுக்கு? நாங்கள் இதுக்கெல்லாம் அஞ்சுறவங்க கிடையாது, நாங்கள் மக்களுக்காக சேவை பண்ண வந்தவங்க, நாங்கள் ஒன்றும் பணம் சேர்க்க வந்தவங்க கிடையாதுன்னு அட்டி நவுத்திட்டார் ஸ்டேஜில். அடேங்கப்பா, அதாவது என்ன ரசிகராக தொண்டராகன்ற மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான வெல் சேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக பேசியிருக்காரு ஆனந்த் அவர்கள். நாங்கள் எதுவும் தப்பு பண்ற ஆளு கிடையாதுங்க. எங்களை யாரு நாங்க தப்பு பண்ணாலும் சரி அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. இப்போது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட கத்துக்கினாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு கழுத்துல நம்ம துண்டை போட்டுக்கணும், நீ எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி அப்படி பண்ணா டிவிகே நிர்வாகி இதை செய்தார், டிவிகே நிர்வாகி அதை செய்தார்னு அவர் பார்த்தா 10 நாளைக்கு முன்னாடி தான் மாற்று கட்சியில இருந்து வந்து சும்மாவே ஒரு தொண்டை போட்டு பாரு எதையாவது ஒண்ணு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவர் பாத்தீங்கன்னா வந்து 10 நாள் 12 நாள் தான் ஆயிடுச்சு பிறகு அவர் ஒரு துண்டை போட்டுக்கினார். உடனே அவர் டிவிகே நிர்வாகி எதுவா இருந்தாலும் சரி உடனே அந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேனாலே அப்படி ஒரு பயம். ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல. தைரியமா தில்லா எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவது என்பது தைரியம் தில்லு இருக்க வேண்டும். நேருக்கு நேரு மோத வேண்டுமே ஒழிய பின்பக்கமாக இருந்து மோதக்கூடாது. அதை அப்படி கேச போடு, நீ பேனரை வச்சுட்ட கேச போடு, அதை வச்சா கேச போடு, எல்லாத்தையும் நீங்க போட 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 நாங்க எழுந்து வந்துக்கினே இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். நீங்க பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்யதான் நாங்கள் வருகிறோம். அதற்காக நாங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம்.